அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் வக்ரம் பெறும் புதனால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி முதல் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு ராஜராஜ யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு புதனுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பு இத்தருணங்கள்ல துலாம் ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதன் வக்ரம் பெற்றும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் புதனுடைய வக்ரம் நிகழக்கூடிய தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோக, தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புதனுடைய வக்ரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்குரிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு விரயத்தில் இருந்தாலும் பரிவர்த்தனை பலம் பெறுகிறாருங்க. புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம குரு உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதும் அங்கே செவ்வாய் இத்தருணங்கள்ல ஆட்சி பெறுவதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக துலாம் ராசினியர்களா உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் உண்டுங்க. கண்டிப்பாக வீடு மனை விற்பனை, அதாவது ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளின் வேலை மற்றும் கல்வி நிலைகளில் முன்னேற்றம் உண்டுங்க. அது குறித்து நீங்கள் எடுத்த முடிவுகள் சாதகமாக பலன் தரும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. துலாம் ராசினியர்களுக்கு மங்கள காரியம் நடக்க வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகளுக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. இவ்வளவு நாட்களாக இருவருக்குள்ளும் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் அதிகரித்தாலும் அதற்கேற்ற செலவுகள் இருக்கதாங்க செய்யும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. அதே போல் ஒரு சிலருக்கு மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டியிருக்கும். இதனால் ஆரம்பத்திலிருந்தே உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. அதே போல் பெண்களால் ஒரு சில பிரச்சனைகள் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது அதிக கவனத்தோடு இருங்க. உங்களுடைய சொந்த விஷயங்களை யாரிடமும் எதற்காகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே போல் பிறருக்கு வாக்கு கொடுத்து விட்டு அவஸ்தைப்பட வேண்டாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் தொல்லைகள் உண்டுங்க. இயந்திரங்கள், வாகனங்கள் ஆகியவை பழுதுபடலாங்க. ஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். அதனால் உணவு விஷயத்திலும் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. குறிப்பா புதனுடைய இந்த வக்ரம் நிகழக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாயும் புதன் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் வக்ரசனியும் ராகுவும் இணைந்திருக்காங்க. ஜீவனஸ்தானத்தில் உச்ச குரு அமர்ந்திருக்கிறார். உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையின் உடனுக்குடன் நிவாரணமும் கிடைக்க இருக்கு. வரவுக்கு மீறிய செலவுகள் கவலை அளிக்கும். திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் புதிய கடன்களை நீங்கள் ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. பூர்வ புண்ணிய
ஸ்தானத்தில் வக்ர சனியுடன் ராகு சேர்ந்திருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு, பரஸ்பர வாக்குவாதம், வரவுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படுதுங்க. அதனால் கவனமாக இருங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள் ஈடுபட வேண்டாம். கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க கூடுமான வரை. துலாம் ராசினியர்களான நீங்கள் வெளியூர் பயணங்களை இக்காலகட்டங்கள்ல தவிர்ப்பது நன்மை செய்யுங்க. திருமண முயற்சிகள்ல வரன் அமைவது என்பது சற்று கடினம் தாங்க. அது மட்டும் இல்லாம வரனை பற்றி தீர விசாரிக்காமல் வரனை நிச்சயிப்பதை தவிர்ப்பது அவசியம். கூடுமான வரையில் திட்டமிட்டு செலவு செய்வது இத்தருணங்கள்ல மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் 10ல் குரு பதவியை கெடுக்கும் என்றொரு பழமொழி உண்டுங்க. அலுவலக பணிகள் கவனமாக இருப்பது அவசியங்க. மேலதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்ளாவிட்டாலும் கூட அதனை வெளியே காட்டாம் உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க. உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும். புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் துலாம் ராசியினருக்கு நிச்சயம் வேலை கிடைக்குங்க. இருந்தாலும் அந்த வேலையில் பூரண திருப்தி இருக்காது. இருந்தாலும் ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதனுடைய வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் சற்று கடினமாக இருக்குங்க. கடின உழைப்பினால் அவற்றை முறியடித்து லாபம் காண இருக்கீங்க. புதிய முதலீடுகள்ல இக்காலகட்டங்கள்ல முயற்சிக்க வேண்டாம். நிதி நிறுவனங்களினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்கூடுங்க. பண விஷயங்கள்ல சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறருக்கு உதவுவதற்காக பணம் கொடுத்து ஏமாந்து போவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அத்தகைய தருணங்கள் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே எடுத்து காட்டுதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் சற்று குறையக்கூடும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டி அறிவுறுத்தும் பட்சத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. இத்தருணங்கள்ல எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கடைசி நிமிடத்தில் கை நழுவி போன வாய்ப்புகளும் மீண்டும் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. கட்சி தலைவர்களுடன் பழகுவதில் ஜாக்கிரதையாக இருங்க. மாற்று கட்சி தலைவர்களுடன் அடிக்கடி பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க. படிக்க உட்கார்ந்தால் சோர்வும் உறக்கமும் மேலிட இருக்கு. கூடுமான வரையில் நண்பர்கள் சந்திப்பதை குறைத்துக் கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் பலம் குறைவாக சஞ்சரிப்பதால் வயல் பணிகள்ல சற்று கடினமாக இருக்குங்க. கூடுமான வரையில் இரவு நேரங்களில் வயல் பணிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரகநிலை எச்சரிக்கை செய்கிறது. காரணம் இத்தருணங்கள்ல விஷஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டி அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருப்பது அவசியங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கூடுமான வரையில் கடின உழைப்பையும் எதிர்கால பற்றிய கற்பனையான கவலைகளையும் குறைத்து கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தங்கள் பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து, ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டு விடக்கூடுங்க. திருமணத்திற்காக காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல் சனிக்கிழமைகள் எந்த ஒரு காரியமானாலும் சற்று சிந்தித்து அதன் பிறகு செயல்படுவது நல்லது. குறிப்பா முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூற பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல பசுவிற்கோ அல்லது ஒரு ஏழைக்கோ உணவளிப்பது மகத்தான பரிகார பலனை பெற்றுத்தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.